எப்பா மகராசா, உன் கையை காலா நினைச்சு கேட்கிறேன், தயவு செய்து எங்களை மட்டும் விட்டுரு என கதரும் அமெரிக்கா. ஈரான் மீதான கச்சா எண்ணெய் தடை நீக்கப்பட்டதன் பின்னணி. கச்சா எண்ணெய் விலை உயர்வை தடுப்பதற்காக ஈரான் மீதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடைகளை தற்காலிகமாக நீக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது ஈரானுக்கு குட் நியூஸாக அமைந்துள்ள நிலையில் அமெரிக்கா பணிந்து செல்ல முடிவெடுத்துள்ளது. கச்சா எண்ணெய் விஷயத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியை வைத்து ஈரான் வைத்த செக் அமெரிக்காவை நிலைகுலைய செய்துள்ளது. மேலும் ஈரான் கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG கேஸ் உற்பத்தி ஆலையை ஏவுகணை கொண்டு தாக்கியது. இதனால் அந்த நாட்டின் LNG கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சவுதி அரேபியா உட்பட பிற அமெரிக்காவின் நட்பு நாடுகளின் எரிசக்தி துறையின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் அடிக்கிறது. இது உலகளவில் கச்சா எண்ணெய் மட்டுமின்றி கேஸ் சப்ளையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் திரும்ப ஆக்ரோஷமாக தாக்காது என அமெரிக்கா நினைத்தது. ஆனால் ஈரான் அதிரடியாக பதிலடி கொடுத்து வருகிறது. குறிப்பாக ஈரான் போரால் பாதிக்கப்பட்டுள்ள கச்சா எண்ணெய் வர்த்தகத்தால் அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஈரான் போரால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% உயர்ந்தது, பிறகு குறைந்தது. தற்போது 3.1% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தற்போதைய சூழலில் பணிந்து செல்வதுதான் சரி என்று அமெரிக்கா ஈரானின் கச்சா எண்ணெய் மீது போட்டுள்ள தடையை தளர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற காரணங்களினால் அமெரிக்கா ஈரானிடம் பணிந்துள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.